வணக்கம். இது டர்ன் ஓவர், ஒரு தொழில் முனைவோரின் தேடல். வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக நம்ம சேனலில் பிஸ்னஸ் கேஸ் ஸ்டடீஸ், மார்க்கெட்டிங் இதை பற்றிலாம் அதிகமாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இன்னைக்கு எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் இந்த பிஸ்னஸுடைய ஒரு வருஷ சேல்ஸ் 4200 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. டேஷ் இஸ் நாட் அ ஃபுட், இட் இஸ் a ரிலிஜன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அந்த டேஷில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க? அதுக்கு பேர் தான் பிரியாணிங்கிற ஒரு ஃபுட்டு. எங்கே பார்த்தாலும் பிரியாணி, எதில் பார்த்தாலும் பிரியாணி. ஒரு கொண்டாட்டம்னா பிரியாணி, ஐபிஎல்னா பிரியாணி, நியூ இயர்னா பிரியாணி அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ அந்த பிரியாணி பின்னாடி இருக்கிற எக்கனாமிக்ஸ், ஏன் அது இவ்வளோ பெரிய ஃபுட்டாச்சு, இன்னைக்கு அதை நம்மளை எப்படிலாம் ரூல் பண்ணிருக்கு, அதோடைய எதிர்காலம் என்ன, அது சம்மந்தமாக வர இனி வரும் தொழில் முனைவோர் அந்த மார்க்கெட் எப்படிலாம் கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய டீம் வினோத் அண்ட் பிரகதீஸ்வரன் நாங்கள் 3 பேரும் பேசிட்டு இருந்த விஷயம் தான் இன்னைக்கு எபிசோடா வரப்போகுது. வணக்கம் வினோத். வணக்கம் பிரகதீஷ். வணக்கம். வணக்கம் மக்களே. சார், எனக்கு நீங்க 2 பேருமே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இது எப்படி இவ்வளோ பெரிய ஃபுட்டா மாறிச்சு? இது ஹைப்பா இல்ல இது ட்ரூத்தா? ஓகே, இப்போ இது எப்படி வேலிடேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோட டேட்டா நான் பார்த்துட்டு இருந்தேன். அதில் என்ன சொல்றாங்கன்னா, ஜொமேட்டோ ரிலீஸ் பண்ண ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா 186 பிரியாணிஸ் பர் மினிட் 2022 மக்கள் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 186 பிரியாணி. இதே டேட்டா ஸ்விக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, which is 137 பிரியாணிஸ் பர் மினிட். ஒரு நிமிஷத்துக்கு அக்ராஸ் இந்தியாவில் ஒரு 323 பிரியாணி ஆர்டர் பண்ணப்படுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது டெலிவரி சைட்ல மட்டும் இவ்வளோ பிரியாணிஸ் ஆர்டர் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அண்ட் அக்ராஸ் இந்தியா இதை என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 23,000 crore ஒரு மார்க்கெட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல ஒரு 2,000 crores ஆர்கனைஸ்ட் பிளேஸ் கிட்ட இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும், அன்ஆர்கனைஸ்ட் பிளேஸ் தான் இதுல அதிகம். ஸோ இந்த தெருமுக்கில் இருக்கிற ஒரு சின்ன பிரியாணி கடை, ரொம்ப சின்ன கடையில சர்வ் பண்ற பிரியாணிஸ், இதுதான் பெரிய மார்க்கெட். பட் ஸ்டில் ஒரு ஆர்கனைஸ்ட் பிளேஸ் கிட்ட ஒரு 2,000 crore இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதுல மோனோபொலி அப்படின்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுல நான் பார்த்த ஒரு பிராண்ட் பிரியாணி பை கிலோ அப்படின்னு ஒரு பிராண்ட். அதிகமாக ஆன்லைன் ஸ்பேஸ்ல பார்த்துருப்போம். ஆமா, இவங்க ஒரு நார்த் பேஸ்டான ஒரு பிராண்ட் தான். இவங்க க்ளோஸ் டு 130 crores டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன ஆர்கனைஸ்டு பிளேயர் 2,000 crore ஒரு 150 crores கிட்ட இவங்க ஷேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இவங்க ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா, இவங்க ரீஜனுக்கு தகுந்த மாதிரி பிரியாணியை கஸ்டமைஸ் பண்றாங்க. இப்போ ஒரு 3 கைண்ட்ஸ் ஆஃப் பிரியாணி இருக்கு. ஒன்று ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும், ஹைதராபாதி, அப்புறம் லக்னோவின்னு ஒன்று இருக்கு, பெங்காலி பிரியாணி அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த 3 பிரியாணியை ரீஜனுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க சொல்றது ஆந்திராக்கு மேல? ஆந்திராக்கு மேல. ஆந்திராங்க போது ஹைதராபாத் அங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதை ரீஜனுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களுடைய பெரிய விஷயம் என்னன்னா, ஆர்டர் பேஸ்டு தான். ஸோ அது நீங்க முன்னாடியே சொல்லிடணும் அவங்க கிட்ட. ஸோ இவங்க கிலோ கணக்குல மட்டும்தான் அதை கிவ் பிரியாணி, பிரியாணி பை கிலோ, அதுதான் அவங்களுடைய ஒரு டேக்லைன். 100 அவுட்லெட் வச்சிருக்காங்க, 45 சிட்டில இருக்காங்க, ஒரு 100 அவுட்லெட் வச்சிருக்காங்க. அண்ட் தேர் ஸ்டில் எக்ஸ்பாண்டிங். ஸோ அந்த விஷயம் எக்ஸ்பாண்ட் ஆகி போயிட்டே இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு 300 crores அடுத்த வருஷம் கடந்துருவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அண்ட் தே சே டிமாண்ட் மீட் அவுட்டே பண்ண முடியல, அந்த அளவுக்கு டிமாண்ட் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை பத்தி இன்னொன்னு இன்ட்ரெஸ்டிங்கா படிச்ச போதும், ஒரு கிட்டத்தட்ட இயர் ஆன் இயர் growth 100% அப்படின்னு சொல்றாங்க. அது அன்பிரசிடென்டட். எந்த இண்டஸ்ட்ரியிலும் நீங்க அந்த மாதிரி பாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. இத்தனைக்கும் அவங்க சவுத்தே என்டர் பண்ணல இன்னும். அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரி, இப்போ நம்பர்ஸ் வைஸ் இதெல்லாம் பார்த்துட்டோம். சரி, ஆனா இந்த நம்பர்ஸ் வரதுக்கு ஏதோ ஒரு பிஹேவியர் இருக்கு நம்மள. இப்ப சும்மா இது ஓவர் நைட்ல இது வந்துடாது. இந்த நம்பர் வரதுக்கு ஏதோ ஒரு பிஹேவியர் ஒன்று இருக்கணும். அப்படிங்கும்போது தான் வர முடியும். என்ன பிஹேவியர் இது பண்ணிச்சுன்னு நினைக்கிறீங்க? ஸோ நான் தேடிட்டு இருந்தேன் இதை பத்தி. பிஹேவியரல் சேஞ்சஸ்னா சிங்கிள் சைடா மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ மேக் பண்றவங்க சைட்ல அவங்களுக்கு என்னன்னா ஹை ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் இருக்கு. பிரியாணிங்கிறது ஒரு ஹை ப்ராஃபிட் மார்ஜின் ப்ராடக்ட். உங்களுக்கு இன்ஹெரண்டா அந்த பிரியாணிக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். ஒரு சேயிங் இருக்கு, வாட் இஸ் மை பிரியாணி இஸ் நாட் யுவர் பிரியாணி அப்படின்ட்டு. ஸோ எனக்கு என்ன பிடிக்குதோ அது இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்கும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒவ்வொரு பிரியாணியும் வித்தியாசமா இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு காம்படிஷன் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் பெருசா வராது. ஸோ மார்ஜின்ஸ் பெருசா வைக்க முடியுது. நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, இப்போ ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் வைக்கிறோம், இல்ல ஒரு ஐஸ்கிரீம் கடை வைக்கிறோம் அப்படிங்கும்போது, அப்படி வைக்கும் போது உங்களுக்கு கிட்டத்தட்ட லைக் 15 to 30% to sometimes 50% வரைக்கும் கூட உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் சில இடத்துல வைக்கிறாங்க அப்படின்னு. நீங்க சொல்றது இன் டர்ம்ஸ் ஆஃப் கிளவுட் கிச்சன்.
ஆமா. ஓகே, ஃபைன். வேற ஏதாவது ஆஸ்பெக்ட் இருக்குங்களா இதுக்கு? இது மட்டும் தானா? பெருசா யோசிச்சிருக்க மாட்டோம். பட் பிரியாணி வந்து பீட்சா மாதிரி ஒரு டெலிவர் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான ஃபுட்டா இருக்கு. தோசை ஆர்டர் பண்ணா ஆறிடும். ஆமா. பட் பிரியாணியில் அப்படி இல்ல. பூரி, தோசை அப்படிலாம் ஆர்டர் பண்ணா அது ஒரு மாதிரி அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது. ஆனா பிரியாணிக்கு அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஸோ டெலிவர் பண்றது வந்து ஈஸியா இருக்கிறதுனால வீட்டுக்கு வந்து சேரும்போது அது நல்லா இருக்கும். ஒரு டேஸ்ட் ஏறத. வேற என்ன விஷயங்கள் எது சம்பந்தமா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இதுல இவ்வளவுதானா? இந்த 2 விஷயம் மட்டுமே மார்க்கெட்டை பெரிய லெவலுக்கு தூக்கிட்டு போகுதா? ஐ திங்க் இது ஒரு கொண்டாட்டத்துக்கான ஒரு பொருள் அப்படின்னு பார்க்க முடியுது. ஆமா, ஏன் நியூ இயர் இதெல்லாம் அப்படி வரும், கண்டிப்பா கொண்டாட்டத்துக்கான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் அந்த நியூ இயர் டேட்டாவும் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ. 2020 நியூ இயர் டேட்டா ஒன்று கிடைச்சது. விதின் அந்த நியூ இயர் ஈவ் நைட் இருக்கு இல்லைங்களா, பிட்வீன் 7 to 12 வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 lakh பிரியாணிஸ் வந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க அக்ராஸ் இந்தியா. 5 லட்சம் அப்படின்னு பார்க்க முடியுது ஒன் நைட்ல. இப்போ அது எப்படி பார்க்கலாம்னா, ஒரு 100 ஆர்டர் அந்த நைட் விழுந்திருக்குன்னா அதுல 75 ஆர்டர் வெறும் பிரியாணி தான். ஸோ அது வந்து அந்த ஐ திங்க் அந்த இப்போ அந்த டுகெதர்னஸ், அந்த பார்ட்டி பண்றது, இந்த கல்ச்சர்லாம் அதிகமாகறப்போ அது கூட சேர்ந்து பிரியாணியும் வளருது அப்படின்னு 4 பசங்க சேர்ந்தாலே விருந்து. இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னுடைய சைட்ல நான் பார்க்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, பொறுமைங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுன்னு தோணுது. ஃபுல் மிஷன் நீங்க ஒன்னொன்னா அப்படி தொட்டு இப்படி சாப்பிடுறது, ஒரு பிரியாணி அப்படியே எடுத்து கைதி படத்துல மாதிரி சாப்பிட்டு போறது ஈஸிங்கிற மாதிரி பக்கெட் பிரியாணி. இதுல இன்னும் கொஞ்சம் போய் சொல்லணும்னா, என்னைக்குமே ஹை மார்ஜின் மார்க்கெட் அந்த மாதிரிலாம் வரும்போது எம்என்சிஸ்க்குலாம் வந்து இந்த மார்ஜின் எப்படி, இந்த மார்க்கெட் எப்படியோ டேப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்ப்பாங்க. இது நான் படிச்ச வரைக்கும் KFC பாத்தீங்கன்னா பிரியாணி ரேப்னு ஒன்று இறக்கிருக்காங்கன்னு ஒன்று படிச்சோம். அப்புறம் MNSன்னு மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர் விட்டாங்க, அவங்க பிரியாணி ரேப் அப்படின்னு விட்டு அது ஒரு பெரிய ஏதோ பஞ்சாயத்தாவே முடிஞ்சிச்சு, கான்ட்ரவர்சியா முடிஞ்சிச்சு. ரொம்ப பர்சனலான விஷயம் பிரியாணிங்கிறது. அது தப்பா இது பண்ணிட்டாங்கன்னா பெரிய நம்மளுங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படியும் போன மாதிரி ஒன்று பார்த்தேன். ஸோ இப்படி எம்என்சிஸும் அதுக்குள்ள இறங்கி எப்படியோ ஒன்று பண்ணலான்னு பார்க்கும்போது ரீஜனல் பிளேயர்ஸ்க்கு வந்து அது இன்னும் ஒரு பெரிய ஒரு ஹூக்கு உள்ள இருக்குங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு ரீஜனுக்கும் ஒவ்வொரு ஃபிளேவர் அப்படிங்கிற மாதிரி போகும்போது அந்த டைவர்ஸ் திங் உள்ள இருக்குங்கிற மாதிரி தான் தோணுது. இந்த மார்க்கெட்டோட ஃபியூச்சர் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த இண்டிஜினியஸ் பிரியாணி சொன்னீங்க இல்லையா, நான் அந்த பாயிண்ட் முடிச்சுக்கிறேன். ஸோ அதுல வந்து இண்டிஜினியஸ் பிளேயர்ஸ்னு யார் இருக்காங்க? இண்டிஜினியஸ் பிளேயர்ஸ் பார்த்தா லைக் ஒவ்வொரு ரீஜன், அதுவும் தமிழ்நாடுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. கோவையில வந்து பாத்தீங்கன்னா கோவையில அங்கடன் பிரியாணி இருக்கு, அப்புறம் கோவை பிரியாணி ஹவுஸ் இருக்கு. ஸோ இவங்களோட பிரியாணி வந்து கொஞ்சம் அரிசி பருப்பு ஸ்டைல்ல இருக்கும். அது ஆக்சுவலி நாகார்ஜுனாவே ஏதோ ஒரு வீடியோல சொல்லியிருந்தாரு. கோயம்புத்தூர்ல ஒரு பிரியாணி இருக்கு, அது என்ன கோயம்புத்தூர் பிரியாணியா? ஸ்பெஷல் பிரியாணி. Nilgiri Expresslo when I was going to Ooty all the time from Chennai. By in Coimbatore, coming back. One Angan biryani. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பாலக்காடு செய்யற அந்த மாதிரி எல்லாம் போனீங்கன்னா மலபார் பிரியாணி கொஞ்சம் ஃபேமஸா இருக்கும். பெருசா இருக்கிறதுலே ரொம்ப ஃபேமஸா ரொம்ப ஹிட் ஆனது வந்து திண்டுக்கல் பிரியாணி தான். ஆமா, அதிகமான கடைகள் நம்ம அதில் தான் பார்த்தோம். ஆமா, திண்டுக்கல் பிரியாணிக்குன்னு ஒரு ஆத்தென்டிக் ஐடென்டிட்டி இருக்கு. ஏன்னா ஷார்ட் கிரெயின்ல பண்ற பிரியாணி. அது என்ன ரைஸ் சொல்லுவீங்க? சீரக சம்பா. ஓகே. ஆம்பூர் பிரியாணி எல்லாம் ஆனா லாங் கிரெயின் ரைஸ் தான் பண்றாங்க. இப்போ இங்க கோயம்புத்தூர்ல கூட ஒருத்தவங்க SS பிரியாணின்ட்டு, ஆக்சுவலி சென்னை பிராண்ட் தான் இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்காங்க. எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அந்த அவங்களும் இந்த பிரியாணி பை கிலோட ஃபார்ம்ல லார்ஜ் ஆர்டர் சைஸ், லார்ஜ் டிக்கெட் சைஸ்ல தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ பிரியாணி பை கிலோன்னு வந்து இப்போ நார்த் இந்தியா லெவல்ல அவங்க ஒரு இது சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள அந்த மாதிரி கால் பதிச்சு யாராச்சும் ஒரு எஸ்டாப்ளிஷான பிராண்ட்ஸ் யாராவது பெருசா சொல்ல முடியுமா? நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ஹைப்பர் லோக்கலாகவும் நல்ல ரீஜனல் பிளேஸ் இருக்க மாதிரி தான் தெரியுறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 300 பிராண்டுக்கு மேல இங்க தமிழ்நாட்டுல இருக்க மாதிரி நான் படிச்சது. அதுல யாராவது கால் பதிச்சவங்க ஹிஸ்டரி உங்களால சொல்ல முடியும்? திண்டுக்கல் வேணு பிரியாணி எல்லாம் இருக்கு. அது இல்லாம இப்போ ஜூனியர் குப்பனா மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் பிரான்சைசிங் ஆப்ஷன்ல போய் அவங்க எக்ஸ்பான்ஷன் வந்து சூப்பர் ஹைப்பர் ஃபாஸ்டா இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நீங்க முன்னாடி சொன்னீங்க பாத்தீங்களா, பெரிய பெரிய ஹை கேபிட்டல் இன்டென்சிவ் ஃபார்ம்ஸ் எல்லாம் இதுக்குள்ள வராங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி சூப்பர் கேபிட்டல் குரூப் அப்படின்னு ஒருத்தவங்க ஜூனியர் குப்பனால ஒரு அன்டிஸ்க்ளோஸ்ட் அமௌண்ட், ஐ திங்க் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி, 3-4 இயர்ஸ் முன்னாடி 25% ஆஃப் ஸ்டேக் ஜூனியர் குப்பனால வந்து இவங்க வாங்கியிருக்காங்க. சூப்பர் கேபிட்டல் குரூப்ஸோட ஸ்பெஷாலிட்டி அவங்க என்னன்னா, ஃபேமிலி பிசினஸஸ் வந்து அவங்க எடுத்து அதை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல வந்து ஒவ்வொரு பிரியாணிக்கு ஒரு யூனிக் டேஸ்ட் இருக்கு. ஸோ அதோட கம்பீட் பண்ண முடியாது. ஸோ அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஜூனியர் குப்பனா மாதிரி பிரான்ச்குள்ள இன்வெஸ்ட் பண்ண வராங்க. ஜூனியர் குப்பனோட எக்ஸ்பான்ஷனுக்கு சோல் ரீசன் அப்படின்னு ஒருத்தவங்களை கை காட்டி சொல்ல முடியும்னா
இந்த சூப்பர் கேபிட்டல் குரூப்பா தான் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு கடை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேங்க. வந்து நீங்க இவ்வளவு தூரம் இவ்வளோ டேட்டா நம்ம அதிகமா பேசி இது பண்ணி நம்ம பாக்குற ஒரு தொழில் முனைவோருக்கு வந்து உண்மையிலே என்னடா இவ்வளவு கசகசன்னு இவ்வளவு நம்பர் சொல்றாங்க, நம்ம அடுத்த லெவல் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது அவனுக்கு வந்து இது வந்து ஒரு இவ்வளவு பெரிய மார்க்கெட்டா, இதுக்குள்ள நான் காலே பதிக்க முடியாதா, எனக்கு ஒரு பயம் வந்துருச்சுங்கிற மாதிரி அவன் நினப்பு ஒரு வந்துடக்கூடாது. இப்போ இந்த மார்க்கெட்ல உண்மையில வெற்றிடம் இருக்கா, இல்ல வந்து இதுலயும் உள்ளுக்குள்ள வந்து காம்படிஷனா அடிச்சு நொறுக்கு நாட்கள் இருக்காங்களா? ஸோ இது வந்து இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டே அந்த சிஓட இன்டர்வியூ படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, யார் ஆரம்பிச்சாலும் பிசினஸ் இருக்கு அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மார்க்கெட் வந்து அவ்வளோ பெருசு, ஏன்னா டிமாண்ட் ஹியூஜா இருக்கு, சப்ளை கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால வந்து யார் ஆரம்பிச்சாலும் ஜெயிக்க முடியும். பட் ப்ரொவைடர் அதுல ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஒண்ணு வந்து என்னன்னா லார்ஜ் சர்விங்ஸ், அந்த பிரியாணி பை கிலோ யூஸ் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். உங்களுடைய சர்விங்ஸ் வந்து பெருசு பண்ணுங்க, இந்த கிலோவா பக்கெட்டா. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி இட்ஸ் பார்ட்டி டிஷ். ஸோ அப்போ அது வந்து பல்கா வாங்குற மாதிரியான ஒரு பேக்கேஜிங் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ இது ஏன் பண்ணணும், இது ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, உங்களுக்கு ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூன்னு ஒன்று இருக்கு. இப்போ நீங்க என்ன ஒரு ஆர்டர் பண்ணாலும் சரி, இல்லை உங்களோட ஒரு பில் வேல்யூ வந்து அதிகமா இருந்தா உங்களுக்கு அதிக லாபம், கம்மியா இருந்தா கம்மி லாபம்ங்கிற மாதிரி. ஸோ அந்த ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ ஒரு பில் வேல்யூ ஜாஸ்தி பண்ணணும்னா குவான்டிட்டியை ஜாஸ்தி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ உங்களோட பேக்கேஜிங் வந்து கிலோவா பக்கெட்டா இருந்தா டெஃபினட்டா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மார்ஜின் இருக்கும் அப்படிங்கறது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வந்து என்னன்னா, அது கூட வந்து ஒரு காம்போ அப்செல் பண்ண முடியுமா, லைக் ஒரு ஐஸ்கிரீம், இப்போ ஒரு பிரெட் அல்வா பிரெட் அல்வா, ஐஸ்கிரீம், மட்டன், இல்ல இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா மட்டன் கோலா, மட்டன் சுக்கா, அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பட்டது வந்து இந்த பெஹரோஸ் பிரியாணி இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு தெரியும் லஞ்ச் அண்ட் டின்னருக்கு மட்டும்தான் பிரியாணி சாப்பிட்றாங்க. ஸோ மார்னிங் வந்து பெருசா உங்களுக்கு அந்த கிச்சன் ஆபரேஷன்ல இருக்காது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த மார்னிங் கிச்சனை வந்து தே ஆர் யூசிங் இட் ஃபார் அவன் ஸ்டோரி, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்க்கு சேம் கிச்சனை வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க வந்து நாளைக்கு ஒரு விஷயம், ஒரு பிரியாணி அவுட்லெட் ஆரம்பிச்சாலும் கூட மார்னிங் டைம்ஸை வந்து ஒரு போஸ்ட் ஒர்க் அவுட் மீலுக்கான ஒரு இடமாவோ இல்லாட்டி ஒரு காஃபியாவோ ஒரு ஸ்நாக் கவுண்டராவோ யூஸ் பண்ண முடியும். நீங்க சொல்ற இன் டர்ம்ஸ் ஆஃப் கிளவுட் கிச்சன். கிளவுட் கிச்சன், அவன் ஸ்டோரி, ஃபாசூஸ் அண்ட் பெஹரோஸ் எல்லாமே ஒரே பிராண்டோட தான். ரெபல் ஃபுட்ஸ் ஒரே பிராண்ட், ஒரே கிச்சனும் கூட, அதனால ஆபரேட்டிங் ஒரே கிச்சன். ஸோ இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் பண்ண முடியுமா, இந்த ஒரு கிச்சன்ல வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அஃப்கோர்ஸ் ஓஎன்டிசி வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஓஎன்டிசியை வந்து நம்மளோட அட்வான்டேஜ்க்கு எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எல்லா ஹோட்டல் ஓனர்ஸோடைய ஒரே கம்ப்ளைண்ட் வந்து ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோட ஹை கமிஷன்ஸ். ஓகே, இப்போ ஓஎன்டிசி இருக்கு, டெலிவரி சைட்ல வந்து டன்சோ மாதிரியான ஒரு தேர்ட் பார்ட்டி பிளேயர் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இன்டெகிரேட் பண்ணி நம்ம எப்படி அந்த மார்க்கெட்ல ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ். இன்னொன்று வந்து என்னன்னா, நீங்க ஆக்சுவலி அந்த மார்க்கெட்ல இருக்கிற கேப்பை வந்து ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ வந்து ரீசெண்டா நான் பார்த்தது வந்து மெஹதி மந்தி அப்படின்னு சொல்லிட்டு, நஹதி மந்தி கரெக்ட், நஹதி மந்தின்னு ஒரு பிரியாணி. இப்போ அது வந்து என்னன்னா, அந்த மாதிரி ஒரு இதுவே இல்ல. சோ நீங்க என்னன்னா, உங்க இடத்துல சப்ளை வந்து எந்த மாதிரியான பிரியாணிஸ் இருக்கு அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு யாரு சர்வ் பண்ணாத இடத்துல போய் பூந்து நம்ம பிளே பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம பேசின மாதிரி லக்னோவி, பெங்காலி, ஹைதராபாதி, இப்போ இவர் சொன்ன மாதிரி ஆம்பூர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரியாணி இருக்கு. இதுல வந்து காம்படிட்டர்ஸ் எந்தெந்த இடத்த ஆக்குபை பண்ணியிருக்காங்க, எந்த இடம் வேக்கண்டா இருக்கு, சோ அந்த இடத்த நான் எப்படி போய் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸோட பண்ணா டெஃபினட்டா ஜெயிக்க முடியும். இப்போ யோசிச்சு இவரு சொல்ற பாயிண்ட்லயே வெஜ் பிரியாணி அப்படிங்கிற ஒரு இதே, வெஜ் பிரியாணின்னு உங்ககிட்ட சொன்ன ஒரு பிராண்ட் ஏதாச்சும் மைண்டுக்கு வருதுங்க? எதுவுமே வரல. அதுக்கு ஒரு பெரிய கால இடம், அதுக்கு ஒரு பெரிய இடம் இருக்கு. வெஜிடேரியன்ஸும் பாவம். எங்களை என்னை மாதிரி வெஜிடேரியன்ஸ் ரொம்பவே பாவம். நீங்களே வந்து எங்களை புலாவ் அப்படின்னு ஓட்டுவீங்க. அப்ப எங்களுக்கும் போர்க்குடி தூக்குறதுக்கு ஒரு ஆள் எங்களுக்கு தேவை. இப்போ அதனால புது தொழில் முனைவோர் வெஜிடேரியன் ஸ்பேஸ்ல இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன கோரிக்கை, எங்களுடைய போர்க்கொடியை தூக்குறதுக்கு நீங்க யாராச்சும் ஒரு பிராண்ட் ஆரம்பிங்க. ஸோ டு சம்மரைஸ், இந்த புது தொழில் முனைவோர் நாம கொடுக்க வேண்டியது ஒண்ணு வந்து, வெறும் ஒரு கிளவுட் கிச்சன்ல ஒரே ஒரு இது மட்டும் வச்சு நாம இருக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயம். பிகாஸ் அதே ஸ்பேஸ் நீங்க வேற எதுக்காவது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து நீங்க ரெண்டு பேரும் சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஓஎன்டிசின்னு புதுசா ஒன்று வருது, அதை நீங்க கேப்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப கர்நாடகால வந்து இப்போ அதோடைய டெலிவரிஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்குங்கிற மாதிரி அது ஒன்று பார்த்துட்டு இருந்தோம். அது இன்டிகிரேட் பண்றதும் ரொம்ப ஈஸி தான். அது ஒரு வெப்சைட், அது நீங்க யூடியூப்ல தேடினாலே ஒரு வெப்சைட்ல போய் பண்ற மாதிரி. கண்டிப்பா அது வந்து ரொம்ப டீசென்ட்ரலைஸ்டான இது, யாரும் அதை கண்ட்ரோல் பண்ணல, உங்களால கேட் கீப் பண்ணலாம். கண்டிப்பா நம்ம அதை பத்தி நிச்சயமா அதை பத்தி ஒரு எபிசோட் நம்ம ஒரு நாள் 4% இல்லைங்களா? ஆமா,
அவ்வளவுதான். ஏன்னா நீங்க வந்து இது கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸ்விக்கி ஜொமேட்டோல கிட்டத்தட்ட 20% எடுக்கிறாங்க, இதுல வெறும் 4% 3% தான் இன்னும் எடுக்கல. இனிமேல் எடுத்தா அவ்வளவுதான் எடுப்போம் அப்படிங்கிற. ஓகே ஓகே ஓகே. அப்போ நீங்க மூணாவதா சொன்ன பாயிண்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஏதோ ஒரு காம்போ கொடுக்கணும். ஒன்னு சில்லி சிக்கன் இல்ல ஏதாச்சும் ஒரு நீங்க சொன்ன மட்டன் சூப் அந்த மாதிரி. புகாரி ஹிட் ஆனது சிக்கன் 65 இன்வென்ட் பண்ணதே புகாரி ஹோட்டல் தான் சென்னையில. அந்த மாதிரி. ஓகே ஓகே ஓகே. ஆனா நான் இந்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்த்தேன். பொன்ராம்னு ஒன்று திண்டுக்கல் ஹோட்டலில் வந்து சில்லி ஐஸ்கிரீம் சிக்கன் ஐஸ்கிரீம்லாம் கூட போட்டாங்க. இட்டாலியில் ஒரு மிஷின் இருக்கு, உள்ள போட்டால் எல்லாமே ஐஸ்கிரீம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு காம்போ ஒன்று கொடுக்கறது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல இருந்து ஒரு கேப்பை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றது. எதுக்குன்னா இந்த நைதி மந்தி அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். நைதி மந்திங்கிறது வியூவர்ஸ்க்கான ஒரு இன்ஃபர்மேஷன். கோயம்புத்தூர்ல குனிமுத்தூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த ஒரு இது இருக்கு, நீங்க போய் பாருங்க. அந்த மந்திங்கிற ப்ரிப்பரேஷன் ரொம்ப வித்தியாசமானது. நம்ம கோயம்புத்தூர்ல வந்து அதிகமான இடத்துல நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. தம் பிரியாணி பார்த்துருப்பீங்க, நார்மல் இது பார்த்துருப்பீங்க. ஒரு வெஜிடேரியனாவே நமக்கு அது ரொம்ப ஒரு ஆர்வத்தை, அந்த ப்ராசஸே ரொம்ப ஒரு விஷயமான வித்தியாசமானது. அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொண்டு வந்து ஒரு மார்க்கெட்டை உடைக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த 4 விஷயங்கள் மட்டும் தான் கீ டேக் அவேஸுங்களா? வேற ஏதாவது உங்க மைண்டுக்கு ஏதோ ஒன்று வருதுங்களா? இது இந்த மார்க்கெட்டுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது வேற ஏதாவது வகையில ஃபியூஷனா போகுமா, இல்லை இது வந்து ஷ்ரிங்க் ஆகுமா, பெருசாகுமா? ஏதாவது சின்ன ஒரு உங்க ஃபைனல் தாட்ஸ் ஏதாவது இருக்கா? டெஃபினட்டா டைசெக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்க முடியுது. இப்போ வந்து நைதி மந்திங்கிறது ஒரு அரபியன் ஸ்டைல் ஆஃப் பிரியாணி. ஸோ இந்த அரபியன் ஸ்டைலுக்கு மட்டுமான ஒரு பிளேயர் வருவாங்க, திண்டுக்கல் ஸ்டைலுக்கு மட்டுமான ஒரு பிளேயர் வருவாங்க. ஸோ அந்த டைசெக்ஷன் வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற இவர் வினோத் சொல்றது வந்து ஆக்சுவலி ஒரு கான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்கேலபிலிட்டி வந்து பிரியாணில சிங்கிள் பிரியாணில வந்து பாசிபிள் இல்லை. ஏன்னா ஈச் ரீஜன் ஹாஸ் இட்ஸ் ஓன் பிரியாணி. கரெக்ட். ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்ரோச் வந்து இல்ல இந்த மார்க்கெட்ல. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரியான கஸ்டமைசேஷன் இருக்கணும் அப்படிங்கறத பார்க்க முடியுது. ஓகே. அப்போ ஃபியூச்சர் வந்து இப்போ ஒருவேளை வெறும் ரைஸ் இருக்கும், நீங்க இது நீங்க போட்டு கஸ்டமைஸ் பண்ணி ஒண்ணு கூட பண்ணலாங்கிற மாதிரி கூட இருக்கலாமா? ஐ திங்க் அந்த ஷெஃப் கபூர் இருக்காரு, அவரே அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா நான் படிச்சிருந்தேன். என்னன்னா பிரியாணிக்காகவே ஒரு ஸ்டார்ட் அப். என்ன நீங்க சொன்ன மாதிரி தான், பேசிக்கா ஒரு சில விஷயத்தை டூ இட் யுவர்செல்ஃப் கிட் மாதிரி. சோ அது கூட ஒரு நல்ல தாட் ப்ராசஸ் தான் அப்படின்னு பாருங்க. ஏன்னா உலகம் அப்படித்தானே போயிட்டு இருக்கு. நம்ம கை வச்சு வரைஞ்சிட்டு இருந்தாங்க, ஒரு கிராஃபிக் டூல் வந்துருச்சு, அப்புறம் ஜெனரேட்டிவ் AI வந்துருச்சு. அந்த மாதிரி ஜெனரேட்டிவ் பிரியாணி அப்படின்னு ஒன்று போக வேண்டியதா. ஸோ இதுதான் நம்ம இந்த எபிசோட்ல இருந்து நான் உங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேணும்னு நினைக்கிறேன் ஒரு கீ டேக்அவேஸ். அதனால புது தொழில் முனைவோர் வந்து ஒரு கிரௌடட் மார்க்கெட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள், தரமான ஒரு மார்க்கெட் ரிசர்ச் வந்து உங்களுக்குள்ள இருக்கணும். ரெண்டாவது ஒரு ஹுக்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நீங்க நீங்க கொண்டு வர விஷயத்த ஒரு 1000கணக்கான பேருக்கு நீங்க எப்படி கொண்டு போய் ஒரு விஷயத்துல சேர்க்கிறீங்க அப்படிங்கிறது. அந்த முதல் 3 மாசம் 1000 கஸ்டமர் 10,000 கஸ்டமர் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். மூணாவது விஷயங்கள், நாங்க பேசின விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு இந்த கஸ்டமைசேஷன், அப்புறம் இந்த கீ டேக்அவேஸ், இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக நம்புறோம். ஸோ எங்களுடன் இனி வரும் எபிசோட்ஸில் இணைந்திருங்கள். இதே போல வர எமர்ஜிங் செக்டர் பத்தியும் ஒரு எமர்ஜிங் பிராண்ட்ஸை பத்தியும் அதோடைய கேஸ் ஸ்டடிஸ் இது எல்லாமே நம்ம கொடுக்குறோம். ஸோ இணைந்திருங்கள். இது டர்ன் ஓவர், ஒரு தொழில் முனைவோர் தேடல். வணக்கம், நன்றி. வணக்கம். இது டர்ன் ஓவர், ஒரு தொழில் முனைவோர் தேடல். லிசனர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சாரி, ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு ஒரு எபிசோட் போடுறோம், எல்லோரும் மன்னிக்கணும். இது நாள் வரைக்கும் நம்ம எபிசோட்ஸில் வந்து ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்டு, மார்க்கெட்டிங், பிராண்ட் பொசிஷனிங், இதை பற்றிலாம் ரொம்ப விலாவரியாக பேசிகிட்டு இருந்தோம். இதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் அல்ல குறையாமல் இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு பிராண்டுனா என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம். உங்கள் கன்சியூமருக்கும் உங்களுக்கும் நடக்கிற ஒரு எமோஷனல் டிரான்சாக்ஷன் தான் நம்ம வந்து பிராண்டுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த பிராண்டை நம்ம வந்து உருவாக்குறதுக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் பட வேண்டியிருக்கு, நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி நாங்கள் சமீபத்தில் படித்த ஒரு மிகப்பெரிய விஷயங்களை தான் உங்களுக்கு இந்த எபிசோடில் நாங்கள் வந்து சமர்ப்பிக்கலான் இருக்கோம். ஸோ இந்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட் ஸ்ட்ராட்டஜியை குறித்தது. அதுக்கு என்னென்ன மாதிரியான சைக்காலஜிக்கல் கேம் எல்லாம் விளையாடணும், அது எவ்வளவு சீக்கிரம் ஒரு கஸ்டமரோட மனசில் போய் நிற்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கணும், ஒரு பிராண்டாக யோசித்து கஸ்டமர் மைண்டில் நிற்கிறதுக்கு. ஸோ இதுதான் இன்றைய எபிசோட். ஸோ எங்களுடன் இணைந்திருங்கள். நானும் என் நண்பர் வினோத்தும் வழக்கம் போல் எங்களுடைய இன்சைட்ஸ், எங்களுடைய ஃபைண்டிங்ஸ், எக்ஸாம்பிள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கலான் இருக்கோம். ஸோ எபிசோடுக்குள்ளே போகலாங்க. வணக்கம் வினோத். வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க?
ரைட் ரைட். நம்ம ஸ்பாட்டிஃபையோட ஃபாலோவர் கவுண்ட் இன்னைக்கு 1000+ போயிட்டு இருக்குது. பயங்கரமான ஒரு ஆதரவு. ஸோ அதுக்கு ஒரு நன்றி சொல்லிடலாம். நன்றி நன்றி மக்களே. நிறையா பேர் வந்து மெசேஜ் அனுப்புறீங்க அண்ட் அது வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது. எங்களுக்கு இன்னும் நிறைய எபிசோட்ஸ் பண்ணணுங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சி வருது. ஸோ அதனால் வந்து தேங்க்யூ ஸோ மச். ஃபைன் ஃபைன். இப்போ வினோத், நம்ம இந்த பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சில பாயிண்ட்ல நம்ம முக்கியமாக பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு அது சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன பார்த்தீங்க சொல்லுங்கள். ஓகே. ஸோ இப்போ இந்த பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அதாவது பிராண்டை உருவாக்குவதற்கான திட்டமிடுதல், அப்புறம் அதுக்கான ஆக்ஷன் பிளான். அதாவது வந்து ஒரு பிராண்டை உருவாக்குறதுக்கு ஒரு சில திட்டங்கள் வேணும். அண்ட் அந்த திட்டங்களை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு செயல்முறை. இதுதான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா பிராண்ட்னா எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படின்னா அது ஒன்றுமே இல்லைங்க, திட்டமிடுதல், அப்புறம் அந்த திட்டமிடுதலுக்கான செயல்முறை. இதுதான் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஹியூமன் மைண்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஹியூமன் மைண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறப்போ அதுக்கு ஏதாவது ஒரு சைக்கலாஜிக்கல் ரூல்ஸ் இருக்கா, ஹேக்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரு 12-15 பாயிண்ட் கலெக்ட் பண்ணியிருந்தோம். அதில் இந்த எபிசோடில் ஒரு 6 பாயிண்ட் பேசலாம் அப்படிங்கிறது தான் ஒரு கோலுங்க. ஸோ இப்போ அதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லலாம்னா, டோன்ட் ரீபிராண்ட் த ப்ராடக்ட் when you can rebrand the problem. அப்படின்னா அப்படி சொல்கிறப்போ உங்களுக்கு என்ன தோணுது? ஒரு பொருள் வந்து சந்தையில் போகலை, அதுக்காக வந்து அந்த அந்த பொருளையே மாற்றாம அந்த பொருள் வேற என்ன மாதிரி சொன்னால் மனசில் நிற்குங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். கரெக்ட் கரெக்ட் எக்ஸாக்ட்லி. ஸோ அதை வந்து எப்படி நம்ம என்ன மாதிரி நம்மளுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறோம், அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து பொருளையே மாற்றாமல் அந்த பொருளை நீங்கள் எப்படி விற்கிறீங்களோ அதை மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரூல். ஒரு பிராண்டை உருவாக்குறப்போ ரொம்ப பொருளை சுற்றியே யோசிக்காமல் அந்த பொருளை எப்படி கம்யூனிகேட் பண்ணால் மக்கள் ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறத மாற்றுறப்போ அது ஒரு பிராண்ட் ஸ்ட்ராட்டஜியாக மாறுது. இப்போ அதில் நான் சொல்லணும்னு நினைக்கிற எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க சீனியர் லிவிங் கம்யூனிட்டிஸ் வந்து பெரிய லெவலில் நிறைய உருவாயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் கேர் கம்யூனிட்டிஸ், முதியோர் இல்லம், இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் இது இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கூட எல்லாம் ஒரு கில்ட் இருக்கு. அதாவது ஒரு அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? அந்த ஒரு கில்ட்டுங்கிறது ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. ஒரு 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 குழந்தை வந்து ஒரு சில்ட்ரன் பெருசாகி யூஎஸ்லாம் போனதுக்கப்புறம் தன்னோட பேரண்ட்ஸை கொண்டு போய் ஒரு சைல்டு சீனியர் கேரில் கொண்டு போய் விடணுமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதை தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சீனியர் லிவிங் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஊர்லேயே நிறைய பிராண்ட்ஸ் இருக்காங்க. நீ நிறைய பிராண்ட்ஸ் வந்து உருவெடுத்து வந்துட்டு இருக்கு. பரிபூர்ணா, ஐஸ்வர்யம், நிறைய வந்துட்டு நீங்க வடவழியிலிருந்து நீங்க சிறுவாணி வரைக்கும் போயிட்டீங்கன்னா ஆவரேஜ் சிட்டிசன் ஏஜ் 60 தான். கரெக்ட். ஸோ இதோடைய கம்யூனிகேஷன் பாருங்களேன், ரொம்ப அழகா இருக்கு. அந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு தனி வீடு, ஃபுட் எல்லாமே ஒரு சென்ட்ரலைஸ்ட் கிச்சன்லேருந்து வருது. அங்கேயே ஆம்புலன்ஸ் இருக்குது, ஒரு சின்ன ஐசியூ செட்டப் இருக்குது, எமர்ஜென்சி செட்டப் இருக்குது, அண்ட் ஹாஸ்பிட்டல் ஆக்சஸ் இருக்குது. ஸோ எல்லாமே நிறைஞ்ச ஒரு இடம். ஆனால் அதுக்குள்ளே ஒரு கம்யூனிட்டியாக வாழலாம் அப்படிங்கிறத வந்து புஷ் பண்ணியிருக்காங்க. அங்கேயே ஸ்போர்ட்ஸ் இருக்குது, யோகா இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு சீனியர் கேருக்கான சர்வீஸ் கொடுக்குற இடமா இல்லாமல் அதை ஒரு கேட்டட் கம்யூனிட்டியாகவும் ஒரு கம்யூனிட்டியாகவும் அதை வந்து கம்யூனிகேட் பண்ணுறப்போ அந்த சில்ட்ரனுக்கு அந்த குற்ற உணர்ச்சி போயிடுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கரெக்ட். முன்னாடி வந்து முதியோர் காப்பகம்ங்கிற ஒரு இமேஜே வந்து எப்படின்னா அது ரொம்ப ஒரு ஒரு பரிதாபத்துக்குரிய இடமா தான் ஜனங்களுக்கு மத்தியில் பார்க்கப்பட்டுச்சு. ஸோ அது கொஞ்சம் மாடர்னைஸ்டாக அதை வேற மாதிரி இந்த முதியோர் காப்பகம் பிஸ்னஸே வேணாம்பான்னு போகாமல் அதையே வேற மாதிரி ரீபிராண்ட் பண்ணி இன்னைக்கு அதில் சொல்ல போனால் மற்ற எல்லாத்தையும் கூட அதில் பயங்கரமான மார்ஜின். கரெக்ட். அண்ட் இன்னைக்கு வந்து பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸே இந்த ஸ்பேஸ்க்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். அருண் எக்ஸல்ல கூட இன்னைக்கு மகாபலிபுரத்தில் ஜிவான் ஒரு இதெல்லாம் போட்டிருக்காங்க. கரெக்ட். அண்ட் ரொம்ப கிளைமேட் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற இடங்களுக்கு இதுக்கான டிமாண்ட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூரோ இப்போ பாண்டிச்சேரி கூட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அரபிந்தோ சுற்றி இருக்கிற இடங்களை சீனியர் லிவிங் கம்யூனிட்டியாக மாற்ற போறாங்கன்னு கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா அந்த மல்பாரோ சிகரெட் மால்ப்ரோ அந்த சிகரெட் வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்னன்னா ஒரு காலத்தில் வந்து சிகரெட் குடிக்கிறது வந்து ஷேம், அது வந்து ஒளிஞ்சு நின்று குடிப்பாங்க, மறைஞ்சு நின்று குடிப்பாங்க. சிகரெட் குடிக்கிறது வந்து அவ்வளோ பப்ளிக்காக எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க, பார்ட்டி ஸ்பேஸ்க்குள்ள குடிப்பாங்க. அது வந்து ஒரு ஷேமாக தான் பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னு தான் பார்க்கப்பட்டுச்சு.
இந்த மால்ப்ரோ அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து அதுக்கு வந்து ஒரு ப்ரைடான ஒரு இமோஷனை கொடுத்தாங்க. அதுக்கான ஒரு கௌபாய் மால்ப்ரோ மென், அந்த மென்னுக்கு வந்து ஒரு ப்ரைடான எலிமெண்ட்டு. ஸோ அந்த கௌபாய் வந்து ரொம்ப கெத்தாக இருக்காரு, அவர் குதிரை ஓட்டுறாரு, சிகரெட் பிடிக்கிறாரு அப்படிங்கிறப்போ அந்த ஷேம் கூட ஒரு ப்ரைடாக மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ சிகரெட்டாக விற்காம ஒரு ப்ரைடுக்கான ஒரு பொருளாக விற்கிறப்போ மக்கள் அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதேவே நீங்கள் ஒரு விமனுக்கு நீங்கள் வைக்கணுங்க போது கூட ஒரு ஃபெமினிஸ்ட்டுங்கிற ஒரு அடையாளத்தில் சிகரெட்ஸோட ஸ்ட்ராட்டஜிஸ் அதிகமாக விளையாடுறத பார்க்குறோம். ஆமாம், அப்படிதான். மென்னுக்கு வந்து குதிரை, விமனுக்கு வந்து ஃபெமினிஸ்ட், மென்னுக்கு கௌபாய், அந்த ப்ரைட், அந்த மாதிரி. நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பிராண்ட் வந்து ஃபெமினிஸ்ட்டுங்கிற ஆங்கிளில் வந்து சிகரெட் சேல் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் சேல் பண்ணியிருக்காங்க யூஎஸ்ல. ஸோ இதுதான் நீங்கள் வந்து அதே ப்ராடக்ட் தான் அதை வேறு மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறப்போ அது பிராண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி நாங்கள் சொல்லணும்னு நினச்சா ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ செகண்ட் ரூல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்சிங் த பிலீவ் மீன்ஸ் சேஞ்சிங் த ஐடென்டிட்டி. ஸோ இதுதான் வந்து அந்த செகண்ட் பிராண்ட் ஸ்ட்ராட்டஜியோட ரூல். என்னென்னா, நீங்கள் எந்த விஷயத்த நம்புறீங்களோ அந்த விஷயம் மாற்றப்படுறப்போ உங்களுடைய அடையாளமும் மாற்றப்படுது அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி. இதில் நான் சொல்லணும்னு நினைக்கிற எக்ஸாம்பிள் வந்து டைரி மில்க். ஸோ இப்போ டைரி மில்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த பர்டிகுலராக அந்த ஆக்லிவி அப்படிங்கிற ஒரு அட்வர்டைசிங் ஏஜென்சியில் தான் அவங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு. என்னென்னா, குழந்தைகளுக்கு மட்டுமே சாக்லேட்டை வந்து புஷ் பண்ணாமல் நம்ம ஏன் அடல்ட்டுமே சாக்லேட் சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் வந்து ஒரு ஆட் எடுத்தாங்க. ஐ திங்க் ஷாருக் கான் அண்ட் பிரீத்தி சிந்தா வச்சு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணாங்க. ஸோ அது ஆடில் வந்து காலேஜ் போகிற அடல்ட்ஸ் வந்து சாக்லேட் சாப்பிட்ற மாதிரியும் அந்த சாக்லேட் சாப்பிட்றத ஒரு நல்ல ஒரு விஷயமாகவும் காமிச்சு இது பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்குமே டைரி மில்கோட ஸ்ட்ராட்டஜி வந்து அடல்ட்டை கவர்ற ஒரு விதமாக தான் போயிட்டு இருக்கு. இன்னி வரைக்கும் பல இளைஞர்களுடைய பர்ஸை பயங்கரமா பதம் பார்க்குற ஒரு விஷயமா டைரி மில்க் தான் இருக்குது. இந்த டைரி மில்க் சில்கெல்லாம் பயங்கரமான ரேட்டு. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஸோ இன்னைக்கு அவங்க அதுலேயே சில்க்கு பபுள்னு ஏகப்பட்டது விட்டுட்டாங்களே. கரெக்ட். ஸோ அதுதான் அந்த உங்களுடைய நம்பிக்கை மாற்றப்படுறப்போ உங்களுடைய அடையாளமும் மாற்றப்படுதுங்கிறது தான். ஸோ நம்ம அந்த காலத்தில் வந்து சாக்லேட்னா குழந்தைகளுக்கு தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அந்த ஆடு மூலியமா மாற்றப்பட்டுச்சு. ஸோ அப்போ அவங்களும் வந்து அந்த அடையாளத்தையும் மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு கூட அந்த ஆடு பார்த்து கிஸ் மீ க்ளோஸ் யுவர் ஐஸ், யாராலையுமே அதை மறக்கவே முடியாத மாதிரி பண்ணாங்க. ரொமான்டிக்காக மட்டும்தான் இருக்கு இன்னைக்கு டைரி மில்க். கரெக்ட். ஸோ நீங்கள் வந்து இந்த மக்களுடைய நம்பிக்கைகள் எங்கெல்லாம் பிளாக் ஆயிருக்கோ அதெல்லாம் மாற்ற முடியிறப்போ அடையாளமும் மாற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து அந்த லீகோ இல்லைங்களா, அதை பற்றி நீங்கள் சொல்லலாம். லெகோ வந்து என்ன பிராண்டுனா, இந்த குழந்தைகள்லாம் வந்து நம்ம சின்ன வயசுல சோப்பு வச்சு வீடு கட்டியெல்லாம் பார்த்துருப்போம். நான் லெகோ பற்றி தெரியாத நண்பர்களுக்கு சொல்லணும்னா, அது வந்து இப்போ நீங்கள் குழந்தை கையில் நீங்கள் வந்து தனித்தனியாக கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து கட்டி கட்டி விளையாடுறது. ஒரு காருடைய பொம்மையை படத்தை காமிச்சிருவாங்க, இவங்க வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸ் தான் கொடுப்பாங்க. அப்போ வந்து அந்த குழந்தை கட்டி கட்டி விளையாடும். இது வந்து ஏதோ சாதாரண தொழில் நினைச்சிடாதீங்க, உலக அளவில் ஒரு பெரிய $1 பில்லியன் பிஸ்னஸ். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சரி வந்து ஏன் குழந்தைங்க தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களும் வந்து இதை பண்ணலாம், பெரியவங்களும் தனக்கு பிடிச்சதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து என்ஜினியரிங் கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து ப்ரோட்டோடைப் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து இதை பொசிஷன் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் சொல்லப்போனால் ஒரு வீடியோவே ஆன்லைனில் இருக்குது, எல்லாரும் போய் பாருங்கள். லெகோவில் அசம்பிள் பண்ணி ஒருத்தன் காரை ஓட்டி காமிச்சிருக்கான். வெறும் லெகோ அசம்பிள் பண்ணி ஒரு சூப்பர் கார் மாதிரி ஓட்டி காமிச்சிருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். இது சாதாரண நாட்கள் பண்ண முடியாது. அடல்ட்டும் விளையாடலாம். நீ விளையாடு, உனக்கு எதுக்கு அடல்ட்டானா நீ விளையாடக்கூடாதா, கியூரியாசிட்டி இருக்காதா? அப்போ அவங்க நம்பிக்கை மாற்றப்படுறப்போ அவங்க அடையாளமும் மாற்றப்படுதுங்கிற மாதிரி இருக்கு. இதை பேஸ் பண்ணி நிறைய பிராண்ட் பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது நிச்சயமா முடியும். இனி வரும் காலத்துல கண்டிப்பா முடியும். ஏன்னா இனி வந்து இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீடம் ஆஃப் திங்கிங் அதிகமா போயிட்டே இருக்கு இன்டர்நெட்ல. ஸோ நீங்க கண்டிப்பா இப்படி ஒரு ஸ்பேஸை கேபிட்டலைஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து லூஸ் பிளேசஸ் நீட் டைட் கல்ச்சர். அதுதான் அடுத்த ஒரு ரூலு. ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லலாம். லூஸ் பிளேசஸ்னா வந்து நீங்கள் தமிழில் ஒரு பழமொழி இருக்குல்ல, தடி எடுத்தவங்களாம் தட்டக்காரன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த லூஸ் பிளேஸுங்கிறது. ஸோ அங்கே வந்து எதுவுமே இருக்காது அந்த ஸ்பேஸில். ஆனால் திடீர்னு இவன் ஒன்று கொண்டு வந்திருப்பான், அதை எல்லாரும் பிடிச்சிக்குவாங்க. ஸோ நான் பார்த்தது என்னென்னா வந்து நம்ம ஊரில் சும்மா நார்மலாக நீங்கள் கொலைக்குள்ள நீங்கள் மூணாருக்கு இல்லை இந்த கொழுக்குமலை சைடில் நீங்கள் போகிறீங்க, இல்லை ஒரு காட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேன்னு ஓட்டுறதுக்கு ஒரு வண்டி வச்சுருப்பாங்க. அது 4x4 ஜீப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ முற்காலத்துலலாம் என்னென்னா சாதாரண வண்டிகளே அங்கே எடுத்துகிட்டு போய் ஓட்டி எல்லாம் அடி வாங்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ திடீர்னு ஒரு பிராண்டு வந்து
இல்ல 4x4 தான் போனோம், மலை ஏறது 4x4 தானே அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல வேற எந்த மாற்றமே என்ன, இந்த 4x4 வச்சு எல்லாரும் ஏறுவாங்க மலை, நீங்க டூரிஸ்ட் இதெல்லாம் போனீங்கன்னா. ஸோ அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி லூஸ் ஸ்பேஸ் நிறைய இடத்துல இருக்கு. ஒரு அப்பேரல் ஸ்பேஸ்ல இருக்கு, ஒரு ஃபுட்டு ஸ்பேஸ்ல இருக்கு, இது காஸ்மெட்டிக்ஸ்ல இருக்கு. ஏன்னா நேச்சுரல் தான் பெஸ்ட்னு நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய பேர் சிந்தட்டிக்ஸும் பெஸ்ட்னு சொல்றாங்க. கரெக்ட். ஸோ இதுல வந்து மக்களுக்கு வந்து நிறைய சாய்ஸ் இருக்கு, ஆனா மக்களுக்கு வந்து ஃபர்மா டிசிஷன் எடுக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. இப்போ சமீபத்தில் நீங்க லோரியால் பாரிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இது பார்த்தீங்கன்னா ஹைலூரானிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பயங்கரமா பொசிஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து இந்த எல்லாருமே ஷாம்பு போடுறான், எல்லாருமே இது போடுறான், ஸ்கின் கேர் போடுறான், ஆனால் ஹைலூரானிக் ஆசிட்னா என்ன அப்படிங்கிறது இந்த லூஸ் பிளேஸ் இங்க கிளியர் டைட் கல்ச்சருக்குள்ள வருது. ஈவன் விட்டமின் இ அந்த ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. டிஹெச்ஏ அது ஹார்லிக்ஸ் எல்லாம் வந்து டிஹெச்ஏ அப்படிங்கிற ஃபார்முலா, இந்த டிஹெச்ஏ ஃபார்முலா தான் குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம், ஏன்னா டாக்டர்களால் ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இப்போ ஃபுட்டு வந்து ஒரு லூஸ் ஸ்பேஸ், காஸ்மெட்டிக்ஸ் ஒரு லூஸ் ஸ்பேஸ். இங்கெல்லாம் வந்து இந்த டிஹெச்ஏ மாதிரி ஒரு ஃபார்முலா, நீங்கள் சொன்ன அந்த ஆசிட் மாதிரி ஹைலூரானிக் ஆசிட் அது விட்டமின் இ இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறப்போ அங்கே ஒரு பிராண்டுக்கான ஸ்பேஸ் வருது அப்படிங்கிறது. கண்டிப்பாக நான் இது வந்து ஒரு சரியான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இனி வரும் தொழில் முனைவோர் அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்துக்கோங்க. நான் நாலாவது பார்த்தது வந்து ஒரு அன்றாட நியூஸ் பேப்பரில் படிக்கிற ஒரு விஷயம், அது வந்து எப்படி ஒரு பிராண்ட் ஸ்ட்ராட்டஜியாக மாறிச்சுன்னு ஆச்சரியமாக இருந்தது. இது என்னன்னா, லவ் இஸ் கிரேட், ஹேட் இஸ் யூஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுறீங்க, அது ஒரு பகுதிக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஒரு பகுதிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுவும் வந்து நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது. ஏன்னா பொதுவாகவே நம்ம இந்தியன் செட்டப்பில் தொழில் முனைவோரை பார்த்தீங்கன்னா, நான் எல்லாருக்குமான ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணுறேங்கிறத எல்லாருடைய ஒப்பீனியன் தப்பு. ஆமாம், நீங்கள் யார்கிட்டயா இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இருக்கீங்க, நீங்கள் உங்கள் அனுபவத்தை நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை பேர் உங்ககிட்ட உண்மையான டார்கெட் ஆடியன்ஸ் கவுண்ட் சொல்லியிருக்காங்க? எல்லாருமே கஸ்டமர் தான். எல்லாருமே 5 வயசு பையன்ல இருந்து 90 வயசு ஆள் வரைக்கும் கஸ்டமர் தான் சொல்லுவாங்க. அது நடக்கவே நடக்காது, அது சாத்தியமும் கிடையாது. எல்லாரும் ஒரு பொருளை ஒரு மாதிரி பார்க்க மாட்டாங்க. அண்ட் பிராண்ட்னாலே டெஃபினட்டா அதுக்கு ஹேட்டர்ஸ் இருக்கும். கண்டிப்பா, அப்பதான் அது பிராண்ட் ஆக்கப்படுது. கண்டிப்பா லவ்வர்ஸ் இருக்கணும், ஹேட்டர்ஸ் இருக்கணும். ஹேட்டர்ஸ் இருந்தா லவ்வர்ஸ் இருப்பாங்க, லவ்வர்ஸ் இருந்தா ஹேட்டர்ஸ் இருப்பாங்க. கண்டிப்பா ஹேட் இருந்தா தான் ஒரு இடத்துல ஒரு கூட்டமே கூடும். அது பொலிட்டிக்கலா இருந்தாலும் சரி, பிராண்டா இருந்தாலும் சரி. ஸோ நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சரி, இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, நாளைக்கு நீங்க ஒரு பிராண்டை கிரியேட் பண்றீங்க அப்படிங்கும்போது, நீங்கள் ஒரு ரிபல்லியஸாக ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுறீங்க போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்க்கும்போது இந்த வீகனிசம் வந்து இன்னைக்கு உலக அளவில் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வீகனிசம் பார்த்தீங்கன்னா, ஒரு சாலருக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு முக்கால்வாசி பேருக்கு பிடிக்காது. அவங்க வந்து பால் குடிக்கக்கூடாதுப்பாங்க, மீட் சாப்பிடக்கூடாதுப்பாங்க, பட் மோஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன் ஈட்ஸ் மீட். பட் இந்த வீகனிசம்குள்ளே வர்றவங்க என்னன்னா, தே சி வெரி ஹை மார்ஜின்ஸ். சும்மாலாம் அவங்க உள்ளே வரல, அவங்க வீகனிசம் ப்ராடக்ட் எல்லாமே காஸ்ட்லி. அது வந்து ஒரு குடிசையில் இருக்கவங்களோ இல்லை மிடில் கிளாஸோ சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நம்மளுக்கு. இனி வரும் காலத்தில் வந்து ஒரு பெரிய கம்யூனிட்டி போலரைஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும்போது, அந்த போலரைஸ்டு க்ரௌடுக்கு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து பொசிஷன் பண்ணலாம். இதுதான் வந்து இப்போ பியாண்ட் மீட்னு ஒரு கம்பெனி இருக்காங்க, அப்புறம் இம்பாசிபிள் ஃபுட்ஸ் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பீஃப் பர்கர் மாதிரியே சோயாவில் பண்ணி டேஸ்ட் பண்ணி வைப்பாங்க. ஓகே, அதை வந்து வீகனா கொடுப்பாங்க. ஓகே, ஸோ டேஸ்ட் தானே உனக்கு வேணும், நான் அது வீகனா தரேன் அப்படின்னு இருக்க ஒரு பிராண்டு. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா வந்து கிராமியா ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் வந்து ஆன்லைன் ஸ்பேஸ்ல ஹியூஜா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க வந்து இந்த ஹேட்ரட் வச்சு தான் ஒரு பொசிஷனிங் எடுத்திருக்காங்க. ஏன்னா வந்து கமர்ஷியல் ஆயில் வந்து உடம்புக்கு நல்லது இல்லை, செக்ல ஆட்டினா சுத்தமான எண்ணெய் தான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ஹேட்டை வந்து ரொம்ப கேபிட்டலைஸ் பண்ணி அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்க. அதே மாதிரி பெரிய கம்பெனி ஒருத்தங்க, டூ பிரதர்ஸ்னு ஒருத்தங்க, ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆளுங்க. அமேசான்லேயே கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு 30 லட்ச ரூபாய்க்கு மேலே நெய்யே விற்கிறாங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெளி உலகத்தில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இதெல்லாம் இருக்கு. அந்த ஓனர் நெய்யை காட்சியே காட்டுவார் வீடியோவில். பௌர்ணமி அன்னைக்கு காட்சி காட்டுவார். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கு. ஸோ அந்த கமர்ஷியல் திங்கிங் இருக்கிற ஆட்களுக்கு எதிரான ஒரு பிராண்ட். ஸோ இப்படியும் ஒரு பிராண்டை உருவாக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்குங்களா? ஸோ ஃபிஃப்த்தா பேசணும்னு நினைக்கிறது வந்து மேக் பீப்புள் லீவ் பயாசஸ் அட் டோர் அப்படின்னு சொல்றது. இப்போ பயாசஸ்னா என்ன, தமிழ் என்ன சொல்லலாம்? பயஸ்னா வந்து ஒரு மனசுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஆதங்கமோ ஒரு 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 ஸ்டார்டிங் ட்ரபிள்னு வைங்களேன். ஓகே, ஸோ அந்த விஷயத்த வந்து வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு பிராண்ட் இருந்தால்
மக்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் வேர்ல்டு அப்படின்னு ஒரு டூரிசம் கம்பெனி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸை மட்டும் ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா 50 வயசு 60 வயசு கடந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து டெஃபினட்டாக ஒரு ட்ரிப்பு போகணும், நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்கிற ஆதங்கம் இருக்கும். ஸோ அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த டவ் சொல்லலாம். ஸோ அது வந்து ஃபேர் ஸ்கின்டு மட்டும்தான் அழகு கிடையாது, யாரும் எல்லாருமே அழகுதான். ஆமாம், எல்லாருமே அழகுதான், எல்லா ஸ்கின் டைப்புமே எல்லா ஸ்கின்னுமே அழகுதான் அப்படிங்கிறத மையப்படுத்தி வந்த ஒரு பிராண்டாக இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்புறம் அந்த ஆல் த ப்ளஸ் சைஸ் ஸ்டோர். ஆமாம், எங்களை மேலே ஆளுகளுக்கு வந்து ஆதர்சமான ஒரு கடை. பொதுவாக 42க்கு மேலே சைஸ் இருந்தால் ஜவுளி கடை வாசலில் வாட்ச்மேனு நிறுத்திடுவாங்க எங்களெல்லாம். ஸோ அதனால் 44 சைஸ்லேருந்து தான் அந்த கடையில் ஆரம்பிக்கும். கரெக்ட், கடையிலேயே ஆரம்பிக்கும். ஸோ குண்டா இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் அந்த கடை. இந்த ஸ்கூட்டி பெப் கூட வை ஷுட் பாய்ஸ் ஹேவ் ஆல் த ஃபன் அப்படின்னு சொல்லி சரியான பிராண்ட். ஆமாம். ஸோ அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆதங்கமோ இல்லை இந்த சொசைட்டியில் இருக்கிற காமனான ஒரு விஷயம் அதை வந்து உடைக்கிற மாதிரியான ஒரு பிராண்ட். இது ஏன் இப்படி இருக்கக்கூடாது, இப்படியும் இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது பிராண்டு ஒரு பிஸ்னஸ் வந்துச்சுன்னா அது பிராண்ட் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு தனி மனிதனோட தயக்கத்தை உடைக்கிற மாதிரி இருக்கு. கரெக்ட். நீங்கள் இந்த LGBTQ கூட ஒரு ஃபேஷன் ஸ்டோர் இருக்கதா சொல்லி. ஆமாம், மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா நோ பார்டர் ஷாப் அப்படின்னு ஒரு கடை இருக்கு. இன்ஸ்டாகிராமில் யார் வேணாலும் போய் பார்க்கலாம். ஸோ அவங்களுடைய டிசைன்ஸ் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கம்யூனிட்டிக்கு மட்டுமே செல் பண்ணுறாங்க. ஸோ LGBTQ உடைய பயாஸை வந்து பிரேக் பண்ணுறாங்க ஒரு ஃபேஷன் ஸ்டோர் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அமேசிங்கான கான்செப்ட் அது. ஆமாம், ரைட். ஸோ அடுத்ததான் நாங்கள் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து டோன்ட் ஹைட் தி எக்ஸ்பீரியன்ஸ் பிஹைண்ட் கன்வர்ஷன். ஸோ அதாவது பொருள் வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த எக்ஸ்பீரியன்ஸை காமிக்க முடியுமா, ஸோ அது பிகம்ஸ் அ பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்க முடியுது. கண்டிப்பாக. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஊரில் ஆனந்தஸ் சொல்லலாம். உள்ளே போனாலே சாம்பிள் கையில் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் காசு கொடுக்கறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். இது நீங்கள் அடுத்த கட்டமாக இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இனி வரும் காலத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தாங்க செல் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வெறும் ஸ்ட்ராட்டஜியாக மட்டும் இல்லாமல் அது பெரிய சேல்ஸ் பாயிண்டாகவுமே இருக்குது உங்களுக்கு. கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது இனி வரும் காலத்தில் ஒரு AR VR வச்சு ஒரு ப்ராடக்டை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி அது ஏதாச்சும் அவனால ஒரு யூனிவர்ஸ்குள்ளே கூட்டிகிட்டு போக முடியும்னு இருந்தால் அந்த பிராண்டோட வெற்றி வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலாக தான் இருக்கும். ஏன்னா ஃபோனை வச்சு நோண்டுற ஜென்ரேஷன் அதிகமாகிடுச்சுல. அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் பெடிகிரி நீங்கள் கொடுத்தே ஆகும். கரெக்ட். அண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட ஒரு நல்ல எக்ஸாம்பிள். கண்டிப்பாக இந்த காலேஜில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன சேலரியில் பிளேஸ் ஆனாங்க, அவங்க என்ன யூனிவர்சிட்டியை கிராக் பண்ணி ஃபாரின் போனாங்க, அதாவது குழந்தைகளோட ட்ரீமை வந்து நாங்கள் எப்படியெல்லாம் அச்சீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்களுடைய எல்லா மார்க்கெட்டிங்லையுமே அவங்க காமிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸ்கூல்லே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட்டாருன்னா முதல் பேப்பரில் வந்துருவாரு. ஆமாம், கரெக்ட். சரி, நம்ம பையன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கன்னு சொல்லி எல்லாம் சேர்த்திடுவோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து காமிங்க பிஃபோர் கன்வர்ஷன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை காமிக்கிற மாதிரி உங்களால் ஒரு பிஸ்னஸையோ பிராண்டையோ பில்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் ஒரு தாட் ப்ராசஸ். ஸோ இந்த 6 பாயிண்ட் தான் இன்றைக்கி நாங்கள் சொல்லணும்னு நினச்சோம். ஸோ சம்மரைஸ் பண்ணணும்னா டோன்ட் ரீபிராண்ட் த ப்ராடக்ட், ரீபிராண்ட் த ப்ராப்ளம். ஸோ மக்களுடைய ப்ராப்ளமை ரீபிராண்ட் பண்ண முடியுமா, அதை எப்படி டிஃப்ரெண்ட்டாக கம்யூனிகேட் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் இந்த ப்ராடக்ட்னு சொல்ல முடியுங்கிறது ஒரு லாங்கு. செகண்ட் வந்து சேஞ்சிங் த பிலீஃப் மீன்ஸ் சேஞ்சிங் த ஐடென்டிட்டி. உங்களுடைய நம்பிக்கை மாற்றப்படுறப்போ உங்களுடைய அடையாளமும் மாற்றப்படும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். அண்ட் லவ் இஸ் கிரேட் பட் ஹேட் இஸ் யூஸ்ஃபுல். ஸோ அந்த ஹேட்டை சுற்றி ஒரு பிராண்ட் பில்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருந்தோம். அடுத்தது வந்து மேக் பீப்புள் லீவ் பயாசஸ் அட் டோர். அந்த ஆதங்கத்தை வச்சு ஒரு பிராண்ட் பில்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. லூஸ் பிளேசஸ் நீட் டைட் கல்ச்சர். ஸோ ரொம்ப ஓப்பனான ஸ்பேஸில் வந்து டைட்டான ஒரு விஷயத்த கொண்டு வரது. லாஸ்ட்டாக வந்து டோன்ட் ஹைட் தி எக்ஸ்பீரியன்ஸ் பிஹைண்ட் தி கன்வர்ஷன். ஸோ இந்த 6 பாயிண்ட்டை தான் வந்து இன்றைக்கி ஒரு பிராண்ட் ஸ்ட்ராட்டஜியில் பேசணும் அப்படிங்கிறத நினச்சோம். கண்டிப்பாக. இந்த பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது நாம் சொல்கிறத வந்து சும்மா லைட்டாக எடுத்துக்கிட்டோ இல்லை வெறும் சேல்ஸோடையோ நின்றது இல்லைங்க. இது ஒரு லோகோ கிரியேஷனில் ஆரம்பித்து உங்களுடைய வெப்சைட்டில் ஆரம்பித்து ஒவ்வொரு இடத்துலையும் இந்த எல்லா இமோஷனும் பேசணும். உங்கள் கலர் கோடில் ஆரம்பித்து எல்லாமே. ஸோ இதுதான் வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறோம். ஒரு பிராண்டை உருவாக்குறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அது ரொம்ப 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 பெயின்ஃபுல்லான ஸ்லோவான விஷயம். பட் இனி வரும் இந்தியாவுக்கு ஒரு பிராண்டுகள் தான் அதிகம் தேவைங்கிற மாதிரி அதிகமாக வெளியே ரிப்போர்ட்ஸு இதெல்லாம் வந்துட்டுருக்கு. இந்த 6 விஷயத்தோட இந்த விஷயம் முடியலை. ஸோ இது இன்னும் கொஞ்சம்
நிறைய பேச வேண்டியிருக்கு, நிறைய தோண்டி பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்த எபிசோடில் அந்த விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ ப்ளீஸ் எங்களுடன் இணைந்திருங்கள். இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். இந்த 6 கேட்டகரியில் நீங்கள் பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எதுவாக இருந்தாலும் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து சொல்லலாம். எங்கள் பாட்காஸ்ட்டுக்கு கீழே இருக்குது. ஸோ இது சம்மந்தமான போல்ஸில் நீங்கள் கலந்துக்கலாம். எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு டிஸ்கஸ் எனி ஐடியாஸ் வித் அஸ். ஸோ இந்த எபிசோடுன்னு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி மக்கள். தேங்க்யூ.